தமிழ்.com குவைத் பத்திரிகைக்காக இப்பொழுது சகோதரர் பி ஜெயலலிதாவின் அவர்களையும் சகோதரர் அல்தாஃபி அவர்களையும் சிறிய பேட்டி காண்பதற்காக நம்ம கூடியிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ குவைத்தை பொறுத்தவரையும் நேற்று ஒரு நிகழ்வு நம்ம ஒரு இடத்துல அறிவிச்சிருந்தோம், கூட்டம் நடைபெறுவதா. அப்புறம் வேறு இடங்கள் மாற்றப்பட்டுச்சு. அது சில உள்ளுக்குள் விவகாரங்கள் அது இதனால மாற்றப்பட்டுச்சு. இருந்தாலும் கூட மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. ஜெயலலிதாவின் அவர்களுக்கு இங்கே அரபு நாடுகளில் அனுமதியே இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் ஒன்று இங்கே பரவிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அது உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியப்படுத்துங்க. அது நேற்று நிகழ்ச்சி மூலம் பொய்யாயிடுச்சுல தான், உண்மை கூட செய்ய முடியாது. நிகழ்ச்சி மூலமாக அப்படிலாம் ஒரு தடை இல்லைங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல ஒரு ஸ்கூலில் தான் அதை அனுமதி வாங்கியிருந்தாங்க. 600 பேர் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன அரங்கம். அது தாறுமாறாக கூட்டம் வந்தவுடனே இது எங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது, வெளியிலலாம் கூட்டம் இருந்தால் எங்களுக்கு கேள்வி வரும்னு ஸ்கூல் நிர்வாகம் சொல்கிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இட பிரச்சனையினால வெளியில் ஆட்கள் நிற்கிறதுனால சொன்னாங்க. ஆனால் வெளியில் சொன்ன காரணம் அதுவாக இருந்தாலும் விசாரித்த வகையில் வர்ற காரணம், நம்ம கிறிஸ்தவர்களோட ஒரு விவாதம் நடத்தணும். இந்த ஜெரி தாமஸ் அவங்களோட அந்த விவாதத்தில் என்ன, தமிழும் ஆங்கிலமும் கலந்து விவாதம் நடக்கும். வெறும் தமிழ் மட்டுமா இருந்தால் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதை கொண்டு போய் நம்மளில் உள்ள சில நல்ல நண்பர்களுடைய கொடுத்து உங்களெல்லாம் திட்டுறாங்க இவங்க கிறிஸ்துவ மார்க்கத்தை, அதுக்கு தான் அந்த கூட்டம் சதிங்கிறத உங்களுக்கு எதிராக தான் போட போகிறாங்க அந்த தலைப்புன்னு சொல்லி அவங்களுக்கு அதை தூண்டி விட்டுருக்குறாங்க. அது இந்த காரணத்தை சொல்லி அவங்க மறுத்துருக்குறாங்க. இவ்வளோதானே தவிர இதுக்கு போலீஸுக்கோ அரசாங்கத்துக்கோ எந்த சம்மந்தமே இல்லை. இருந்தால் அந்த அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டின இடத்துல அங்கே பிரச்சனை ஆகிருக்கணும். அதுக்கு பிறகு யாரையாவது என்ன விசாரிச்சாவது இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வதந்தியை கிளப்புறாங்கிறது தான் உண்மை. அதுவும் இல்லாமல் இப்போது அரசியல் சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு ஒரு ஆதரவு மட்டும் கொடுப்போம், மற்றது நம்ம அரசியலில் இறங்கி நம்ம கலப்பணி செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. இப்போ என்னென்னா, நம்ம இஸ்லாமிய சமூகத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு அரசியல் ரீதியான பங்களிப்புங்கிறது என்ன, எப்படி இருக்கணும்? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒருத்தங்களுக்கு ஒரு விதமான அச்சீவ்மெண்ட்டில் ஒருத்தங்க இறங்கியிருக்காங்க நம்ம அமைப்பு இஸ்லாமிய நண்பர்களே. அப்போ அரசியல்ங்கிறது எப்படி இருக்கணும்? இஸ்லாமியர்களுடைய இந்திய அரசியலில் இஸ்லாமியர்களுடைய பங்கு எவ்வாறாக இருக்க வேண்டும்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்ம வாழுகிற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிறுபான்மையாக இருக்கிறோம். சிறுபான்மைனா ஒரு 10% உள்ளே தான் தமிழகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்திய அளவில் 20க்கு உள்ளே தான் நம்ம இருப்போம். அப்போ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுங்கிற வாய்ப்பு நமக்கு கிடையவே கிடையாது. சிறுபான்மையாக இருக்கக்கூடியவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. அதே நேரத்தில் சட்டசபை பார்லிமெண்ட்டில் போய் நம்ம குரல் கொடுக்குற வாய்ப்பு நமக்கு வேணும்ன்றது நியாயம். சட்டசபையில் தான் ஒரு சட்டம் இயற்ற முடியும், நாடாளுமன்றத்தில் தான் இந்தியாவுக்கான சட்டங்களை இயற்ற முடியும், தவறுகளை சுட்டி காட்ட முடியும். அதில் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க, எல்லாம் பதிவு செய்யப்படுற காரணத்தினால. இப்போ சட்டசபையில் நம்முடைய குரல் ஒலிக்கணுங்கிற ஒரு கோணத்தில் அது நம்மளும் தேர்தலில் போட்டியிடணும் என்கிற நிலைப்பாடை பலரும் எடுக்கிறாங்க. ஆனால் நடைமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டசபைக்கு போன யாருமே சமுதாயத்துக்கு குரல் கொடுத்தது இல்லை. அதுக்காக தான் போகிறோன்னு சொல்கிறாங்க, அவங்களால் குரல் கொடுக்க முடிகிறது இல்லை. அந்த அனுபவத்திலிருந்து நம்ம ஒரு உண்மையை வழங்க முயற்சிக்கணும். ஏன் முடியலை? மக்களுக்கு தான் குரல் கொடுக்குறோன்னு சொல்லி போகிறாங்க, போய் ஒரு கட்சிகளை கூட்டணி வைத்த கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க, அல்லது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. முஸ்லீம் சமுதாயத்துக்கு எவ்வளோ அநீதி இழைக்கப்பட்டாலும் அவங்க ஒரு கூட்டணியில் இருப்பார்களே, ஆனால் அதை அனுசரித்து தான் அவங்க போய் கொண்டிருக்கிறார்கள். வெளியே இருக்கிறவர்கள் கற்றுக்கிறாங்க, உள்ளே போனவங்க என்ன செய்கிறதில்ல, மக்களுக்கு பேசுகிறது இல்லை. இதான் எதுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அது நடந்தது இல்லை. முஸ்லீம் லீக் சட்டசபையில் இருக்கும்போது நடந்தது இல்லை. லத்தீஃப் இருக்கும் பொழுதும் தேசிய லீக் இருக்கும் பொழுதும் சமுதாயத்துக்கு அவங்க பேசுனது இல்லை. இப்போ நாமமுகான்னு போயிருக்கிறாங்க, அவங்க போய் சட்டசபையில் நமக்காக வேண்டி பேசுனது இல்லை. அப்போ இனி போனாலும் பேச மாட்டாங்கங்கிறது தான் அது உண்மை. ஏன் பேசுறது இல்லைன்னு கேட்டால்,
தேர்தலில் போட்டியிட்டு சொந்த காலில் ஜெயிக்கிற அளவுக்கு நம்முடைய எந்த ஒரு பகுதியிலையும் முஸ்லீம்கள் திரளாக இருக்கலை. கேரளாவில் இருக்கிற மாதிரி. கேரளாவில்னா சில மலப்புரம் மாவட்டம் இருக்குது, அதில் எல்லாமே முஸ்லீமாக இருப்பாங்க. எந்த கட்சிக்காரன் ஜெயித்தாலும் முஸ்லீம் தான் ஜெயிப்பான். ஜெயிப்பதற்கு பிற சமுதாயத்தினுடைய ஆதரவுலாம் இவங்களுக்கு தேவையே இல்லை. அப்படி சில பகுதிகள் இருக்குது கேரளாவில். நம்ம இருக்கிற தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு தொகுதியிலையும் நம்ம 50க்கு மேலே இல்லை, 40 இல்லை, எந்த ஒரு தொகுதியில் 30 கூட இல்லை. 234 தொகுதியில் ஒரு தொகுதியிலையாவது நம்ம சொந்த பலத்தில் அனைத்து முஸ்லீம்களும் ஓட்டு போட்டாலும், ஒரு முஸ்லீம் விடாமல் ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க முடியாது. இது யதார்த்தம். அப்போ ஜெயிக்கிறது தானே போகிறாங்க. அப்போ ஜெயிக்கிறது என்ன செய்யணும்? கூட்டணி வைக்கணும். கூட்டணி வச்சா எப்போ அவனுடைய ஓட்டு விழுவும்னு சொன்னால், கருணாநிதியோட கூட்டணி வைக்கும்போது அவருடைய தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்தணும், அவர் செய்யாதெல்லாம் செஞ்சதாக சொல்லணும். ஜெயலலிதாட்ட கூட்டணி வச்சாலும் அதே மாதிரி நடந்துக்கிறணும். இப்போ யார்கிட்ட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்கள அளவுக்கு மீறி புகழணும். அப்போ தான் திமுககாரன் ஓட்டு போடுவான். அப்போ தான் அதிமுககாரன் உணர்ந்து நமக்கு ஓட்டை போடுவான். அப்போ அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணு, அத்தானை தலைவருங்கன்னு புரட்சி தலைவிங்கன்னு இதெல்லாம் சொன்னால் தான் அந்த ஓட்டுகள் கிடைக்கும். அப்போ அந்த கூட்டணிக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள அதில் ஒரு பிரிவாக தங்களை ஆக்கி கொண்டு போயிடுறாங்க. அதை அடுத்த தேர்தலில் வரைக்கும் அது நீடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இல்லாட்டி அடுத்த சீட்டு கிடைக்காது என்கிற வகையில் வந்துடுறாங்க. அப்புறம் அந்த ஜெயிக்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம் அல்லாத மக்கள் நமக்கு ஓட்டு போடணுமானால் நம்மளும் முஸ்லீம் அல்லாதவனாக கூட மாறிக்கிறணும். தேவைப்பட்டால் பரிவட்டம் கட்ட ரெடியாக இருக்கணும், கோயிலில் போய் கும்பாபிஷேகம் வைக்கும் அதுக்கு ரெடியாக இருக்கணும், பொட்டு வச்சு விடுவான். அப்படி வச்சார்கள் முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு கோயிலில் கூட்டி கொண்டு நெத்தியில் மரியாதைங்கிறவர் அவன் நம்ம கேவலப்படுத்த செய்யலை. ஆனால் ஒரு மூமின் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை செஞ்சாங்க, செய்ய வேண்டி வரும். சாமியார்கள்ட்ட போய் ஆசி வாங்க வேண்டி வரும். அப்போ தான் எல்லோரும் பொதுவான ஆளிவர், இவர் முஸ்லீம்னா போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட போட வைக்கணுமா என்ற மாதிரி அந்த ஓட்டுகளை கொண்டாந்து சேர்ப்பதற்காக வேண்டி சாராயம் வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு எல்லா விதமான காம்ப்ரமைஸ் பண்ணி கும்பிடணும். கடைசியாக என்ன செய்யணும்? கும்பிடணும். இப்படியே தான் போய்கிட்டு இருக்கணும் ஓட்டு பொறுக்கிறதுக்காக வேண்டி. இதுக்கெல்லாம் ஆடல் பாடல் கச்சேரிகள்லாம் வைக்கணும், கூட்டத்தை திரட்டுறதுக்காக வேண்டி. இதெல்லாம் செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும் என்கிற அடிப்படையில் இருக்குது. இப்படி ஜெயிச்சு வந்தவங்க எப்படி சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்க முடியலைன்னு கேட்டால், நம்ம சொந்த பலத்தில் நின்று ஜெயிக்கக்கூடிய நிலைமை இல்லை. அப்போ அடுத்தவனுடைய தயவுல தான் நம்ம ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. அடுத்தவன் தயவுல இருக்கும் பொழுது அவன் புண்படாத வகையில் தான் நம்ம நகட்டணுன்னு அந்த காம்ப்ரமைஸ் தான் இயற்கையாக உண்டாயிரும். நாங்கள் நின்றாலும் அப்படி மாறிடுவோம். அதனால் நிற்கக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். யார் இந்த தேர்தல் நின்றாலும் அந்த மக்கள் முஸ்லீம்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு தான் அந்த வாதத்தை சொல்லுவாங்களே தவிர, அந்த ஜெயிச்ச பிறகு அந்த தேர்தலில் கூட்டணி ஏற்பட்ட பிறகு இப்படி சொல்ல மாட்டாங்க. இது விஷயம். அப்படின்னா சட்டசபைக்கு நம்ம போய்த்தானே ஆகணும்னா கண்டிப்பாக போகணும். போகிறாங்க என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம பலத்தில் போகணும். சொந்த பலத்தில் போகிறதுக்கு நம்ம நாட்டினுடைய அந்த மக்கள் செதறி கிடக்கிறது ஒத்து வர மாட்டேங்குது. அதுக்காக நாம் என்ன திட்டம், துவக்க காலத்திலிருந்தே தமுமுகவில் இருந்த காலத்திலிருந்தே இதுதான் திட்டம். அதை அவங்க மற்றவங்க சொல்ல மறந்துட்டாங்க, நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், இந்த தேர்தல் முறையை பிரிட்டன் ஜனநாயகத்தை இவங்க கடைப்பிடிக்கிறாங்க. பிரிட்டிஷில் உள்ள ஜனநாயக முறையை இவங்க கடைப்பிடிக்கிறாங்க. இதை விட ஜெர்மனில் உள்ள ஜனநாயக முறை சிறந்த முறையாக இருக்குது. இங்கே உள்ள ஜனநாயகத்துக்கும் ஜெர்மன்ல ஜனநாயகம் தான், மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. அந்த ஜனநாயகத்தில் எந்த ஒரு சமுதாயத்துக்கும் பாதிப்பே ஏற்படாது. இந்த ஜனநாயகம் எப்படின்னு கேட்டால், மொத்தம் ஒரு 100 பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோங்க. 100 பேர் இருக்கான். 100 பேர் ஒரு தொகுதிக்கு 100 பேர் இருக்கான். ஒவ்வொரு தொகுதிகளையும் 51 ஓட்டு ஒருத்தன் வாங்கிடுறான். 100 தொகுதியிலையும் 100 அவனுக்கு தான். இந்த 49 வாங்கி ஒரே ஒரு ஓட்டு குறைஞ்சி பாருங்க, அவனுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை, சட்டசபை போக முடியல. 100 தொகுதினா மொத்தத்தில் 100 தான் வித்தியாசம். ஒரு தொகுதிக்கு ஒரு ஓட்டில் ஜெயிக்கிறான், 100 தொகுதியில் 100 ஓட்டு வாங்குறான். ஆனால் 100 சீட் அவனுக்கு. 100 தொகுதி இருக்குன்னு உதாரணத்துக்கு, குறைஞ்ச நம்பர்னா ஈஸியாக புரியிருக்கா நான் சொல்கிறேன். 100 வாக்காளர்கள் இருக்கிறாங்க, 100 தொகுதி இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் 51 வாக்கு வாங்கினவன் ஜெயிச்சிடறான், 49 வாங்கினவன் ஜெயிக்கல. இந்த 49 மக்கள் அவனை ஆதரிச்சிருக்கிறாங்களே, அந்த குரலை யார் போய் சட்டசபையில் கொடுக்கறது? ஒரு இடத்துல அவனுக்கு பிரதிநிதித்துவமே இல்லை. வித்தியாசம் 100 ஓட்டு, அவனுக்கு சட்டசபைக்குள்ள இடம் இல்லை. இது பிரிட்டன் ஜனநாயகத்தில் இதுதான் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விதம். அப்போ இதுக்கு தான் கூட்டணிலாம் வச்சு அதை செய்கிறாங்க. அவன் விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னு வைக்கிறான் அந்த ஜெர்மனில்.
அதில் என்ன செய்கிறோம்னு சொன்னால் கட்சிகள் ஆள் போட்டியிட மாட்டாங்க, கட்சிகள் தான் போட்டிடுவாங்க. வேட்பாளர்கள் வந்து போட்டியிட மாட்டாங்க. திமுகன்னு தமிழ்நாடு பூரா நிற்கணும். அவன் நின்றான்னு சொன்னால் 10 லட்சம் ஓட்டு வாங்கினா நீ 10 எம்எல்ஏ நியமிச்சிக்க, 9 லட்சம் வாங்கணும் 9 நியமிச்சிக்க, 8 லட்சம் வாங்கணும் 8 பேரை நியமிச்சிக்க, 1 லட்சத்துக்கு ஒன்று வச்சா. இப்படி செஞ்சுட்டா இங்கே இந்த ஊரில் உள்ள ஒரு 100 ஓட்டுக்கும் வெயிட் இருக்குது. இன்னொரு ஊரில் முஸ்லீம்கள் பரவலாக நம்ம நிற்கிறோம். தமிழ்நாடு பூரா மொத்தம் டோட்டல் பண்ணுவான். தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து அந்த நேரத்தில் நின்றால் தப்பு கிடையாது. அந்த முறை வரக்கூடிய நேரத்தில் நின்றால் கூட்டணி வைக்க மாட்டோம், கும்பிட மாட்டோம், சரியாக போய் குரல் கொடுக்க முடியும், யார் தயவும் இல்லாமல் ஜெயிக்க முடியும். இப்போ தமிழ்நாடு பூரா நம்ம ஒரு 20 லட்சம் ஓட்டு வாங்கிட்டோன்னு வைங்க, 20 எம்எல்ஏ கன்ஃபார்ம். 3 சீட்டுக்கு கும்பிட்றான், 2 சீட்டு கும்பிட்றான். நமக்கு கிடைக்க வேண்டியது வந்து 20க்கு நமக்கு கிடைக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள கணக்கு 20-25 எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்தில். அப்படி கிடைக்க வேண்டிய நேரத்தில் 3 கிடைக்குது. இப்போ விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் இயக்கம் தான் போட்டிக்கிடும். அப்படிங்கும்போது யாருக்குமே அவனுடைய இவ்வளவு இந்த அசுர மெஜாரிட்டிலாம் யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா இது திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஜெயித்தாலும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அதுக்காக என்ன ஆகும்னா இவனை கீழே கொண்டு 2 எம்எல்ஏ நிப்பாட்டிடுவாங்க, அவன் 232 பிடிப்பான். இந்த முறை வந்துச்சுன்னு சொன்னால் இவனுக்கு 120ன்னா அவனுக்கு 114 தான் இருக்கும். பலமான எதிர்க்கட்சிகள் அமையும். அடுத்தவன் தயவை வச்சு கூட்டணி தர்மத்துக்காக வேண்டி காலில் விழுவுறாங்கல்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. பாமகக்காரன் அவன் தனியாக நின்று அவனுக்கு எத்தனை வாங்கினா அத்தனை எம்எல்ஏ வச்சுட்டு போகிறான். மதிமுகக்காரன் தனியாக நின்று எங்கே வாங்கினா ஒரு ஓட்டு தான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அப்போ அந்த ஓட்டுகள் வந்து மெஜாரிட்டி ஓட்டுக்கு மரியாதையும் மைனாரிட்டி ஓட்டுக்கு மரியாதை இல்லாமையும் உள்ள முறையை மாற்றி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொண்டு வருவது நம்ம லட்சியமாக வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதை கோரிக்கையாக வைக்கிறோம், தீர்மானங்கள் பண்ணுறோம். அந்த கருத்து உருவாக்கத்தை இப்போ முன்னாள் தேர்தல் கமிஷனர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. திருமாவளவன் போன்ற அவங்களாம் இந்த படு தோல்விக்கு பிறகு அதை வந்து வாய் திறந்து இதுதான் சரியான முறைன்னு சொல்ல ஆரம்பித்திருக்கிறாங்க. அது வரும் கருத்து உருவாக்கம். அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ போட்டியிடும் போது நம்ம பலத்தில் நிற்போம். எல்லா முஸ்லீமும் ஒரு அமைப்பு ஓட்டு போட்டான்னா அவன் அந்த ஓட்டுக்கு மரியாதை இருக்குது. 30 லட்சம் வாங்கினா 30 எம்எல்ஏ தான், 50 லட்சம் ஓட்டு வாங்கினா 50 எம்எல்ஏ தான். அது சொந்த பலத்தில் வந்தது. அப்படி வரும்போது நம்ம சட்டசபையில் யாரையும் எதிர்க்கலாம். இவன் தேவையில் நம்ம ஜெயித்தோம், நம்ம பலத்தில் ஜெயிச்சிருக்கிறோம். நாளைக்கு இவன் தேவையில்லை, இன்றைக்கி நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி வருவது தான் முஸ்லீம் சமுதாயத்துக்கு பயன் தரும்ங்கிறது ஃபஸ்ட்டு இலக்காக வச்சுருக்கணும். இது ஒரு விதம். அது வர்ற வரைக்கும் அது வர்றது அதில் காலம் எடுக்கும். அதையும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அது வர்ற வரைக்கும் இப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால் கல்வி வேலை வாய்ப்பில் வந்து இடஒதுக்கீடு கேட்குற மாதிரி அரசியல் அதிகாரத்தில் இடஒதுக்கீடுன்னு தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நிறைய பேர் புரிகிறது இல்லை. அது கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் இடஒதுக்கீடு வேணுங்கிறோம். கல்வி இடஒதுக்கீடு எல்லா இடங்களும் வாங்கியாச்சு, வேலை வாய்ப்புலையும் ஓரளவுக்கு வாங்கிட்டோம். போதுமானதில் ஓரளவுக்கு நமக்குன்னு பிரித்து தந்துருக்கிறாங்க, மாநில அளவில் மாத்திரம். அரசியல் அதிகாரத்தில் நமக்கு எப்படி கேட்குறோம்னு சொன்னால் எங்கள் சதவிகிதப்படி தலித் மக்களுக்கு எப்படி ரிசர்வ் தொகுதி இருக்குதோ அதே மாதிரி சில தொகுதிகளை முஸ்லீம் ரிசர்வ்னு போட்டுரும். அதில் திமுகவும் முஸ்லீம் தான் நிற்பான், அண்ணா திமுகவும் முஸ்லீம் தான் நிற்க முடியும், முஸ்லீம் லீக்லையும் முஸ்லீம் தான் நிற்பான். பிஜேபி அந்த தொகுதியில் போட்டிக்கிட்டாலும் ஒரு முஸ்லீமை தான் நிற்பாட்ட முடியும், முஸ்லீம் தொகுதி. அப்போ தலித்து தொகுதின்னு ஒதுக்கிறான்ல, அதில் வேற யார் நிற்க முடியுமா? எந்த கட்சியாக இருந்தாலும் தலித்து தான் போடுவாங்க. அப்போ தலித்துக்கு 40 ரிசர்வ் தொகுதி இருந்தால் 40 தலித்து கன்ஃபார்ம் உள்ளே போயிடலாம். எந்த கட்சிக்காரனும் இருப்பான், ஆனால் தலித்தாக இருப்பான். அப்போ முஸ்லீம்களுக்குன்னு அவன் ஒதுக்கிட்டான்னு சொன்னால் இந்த கட்சிக்காரன் அந்த 3 சீட்டு 2 சீட்டு பேரெல்லாம் பேச தேவையில்லை. நமக்கு வந்து முஸ்லீமை தான் போட்டாங்கன்னு அவனுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டு போயிடுது. அவங்க கட்சியில் இல்லாட்டாலும் சரி முஸ்லீம் இயக்கத்தான் பிடிச்சோன்னா அவனுக்கு 10 சீட்டு கொடுப்பான். 10 ரிசர்வ் இருக்குதுல்ல, அவனை தான் நிப்பாட்டி ஆக வேண்டி இருக்குது என்கிற மாதிரி கொடுக்கும்போது இந்த 1-2 கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 10-20ங்கிற அளவுக்கு நம்ம சதவிகித அடிப்படை தந்துட்டான்னு சொன்னான். இப்போ மகளிருக்குன்னு இப்போ 30% ஒதுக்கினான். பஞ்சாயத்து போர்டில் மட்டும், பார்லிமெண்ட்டில் ஒதுக்கலை, சட்டசபையில் ஒதுக்கலை, பஞ்சாயத்தில் ஒதுக்கினான். 30% வந்து பெண்கள் வந்து பார்லிமெண்ட் பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்துடுவோம். அப்போ அதுதான் இலட்சியமாக இருக்கணும், இலக்கு அதுவாக தான் இருக்கணும். தற்காலிக தீர்வாக நம்ம என்ன கேட்குறோம்னா இப்போ ரிசர்வில் 20% ஒதுக்கு 540 இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் 108 இடம் எங்களுக்கு ஒதுக்கிடும். 108 தொகுதி ரிசர்வ், முஸ்லீம் ரிசர்வ். அப்போ 108 எம்பி அங்கே உள்ளே போயிடுவோம். அப்படி அதிகமான நம்பர் போகும்போது தன்னால் ஒரு அசம்பிள் ஆகிட்டான்னா கட்சியெல்லாம் கட்டுப்படுத்த இயலாது. இப்போ இந்த கொடியங்குளம் இந்த தலித்துக்கு எதிராக ஒரு அடக்குமுறை நடந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து 60 எம்பி இருந்தான் தலித், 80 எம்பிகள் இருந்தான் தலித் எம்பிகள். 180 எம்பி ரிசர்வ் தொகுதியில் வந்தோம். அந்த நேரத்தில் இருந்தான். எல்லா நேரத்திலும் உங்களுக்கு இருப்பான். அந்த ரிசர்வ் கணக்குப்படி அந்த நம்பர் குறையாது.
பல கட்சிக்காரன் இருந்தான். பார்லிமெண்ட்டை எல்லாரும் சேர்ந்து முடக்கினாங்க. காங்கிரஸ் தலித்து, பிஜேபி தலித்து, கம்யூனிஸ்ட் தலித்துன்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தலித்து மக்களுடைய மேலே அடக்குமுறைன்னு சொல்லி அது பெரிய விசாரணைகளை வச்சு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு போனாங்க. 2 பேர் 3 பேர் அசம்பிளாக பயப்படுவோம். நம்ம சட்டசபைக்குள்ளே போனால் கூட ஒரு 25 சட்டசபை எம்எல்ஏ போனான்னு வைங்களேன், அப்போ வர்ற ஒரு பலமே ஒரு 25 பேரும் சொன்ன போக மாட்டான். ஒரு தக்கத்தில் சேர்ந்து கற்று தான் ஆகணும். இவங்க 2 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது ஜாலரா தட்டுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் கிடைக்கும், தரவும் செய்வான். உங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டு தான் தருவானே தவிர தரப்போகிறதில்ல. நம்ம என்ன கேட்குறோம்னா, தமிழகத்தில் 13% எங்களுக்கு முஸ்லீம் ரிசர்வ்னு ஆக்கு. பார்லிமெண்ட்டில் தேசிய அளவில் 20% 108 எம்பி தொகுதிகளை ரிசர்வ் தொகுதின்னு ஆக்கணும். தமிழ்நாட்டில் 234 இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 30 தொகுதி முஸ்லீம் ரிசர்வு சட்டமன்ற தொகுதி, 30 தொகுதி முஸ்லீம் தான் நிற்கணும். அப்போ பல கட்சிக்காரன் நின்றாலும் நமக்கு முஸ்லீம் அமைப்பு நின்றாலும் கூட முஸ்லீம்களுக்கு ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. முஸ்லீம்கள் அதிகமாக போகும்பொழுது குரல் கொடுப்பாங்க. இன்றைக்கி எத்தனை இருக்கிறாங்க? ஆளுகிற கட்சியிலேயே கூட 2 இருக்கிறாங்க, இல்லாட்டி 1 இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியிலேருந்து போனால் கூட முஸ்லீம் சமுதாய அமைப்புன்னு 2 இருப்பாங்க, 3 இருப்பாங்க. எல்லாமே அந்த ஒற்றை இலக்கை தாண்டினதே கிடையாது பல வருடங்களாக. அந்த ஒரு அடிப்படையில் அதான் தீர்வுங்கிறோம். இந்த மாதிரியாக போனாங்கன்னா பயனற்ற, அவங்க சம்பாதிக்கலாம், பேர் வாங்கலாம், அந்த ஒரு இயக்கத்தை தக்க வைப்பதற்கு நாங்களும் எம்பி எம்எல்ஏன்னு சொல்லிக்கிறலாம், வேறு ஒன்றும் சமுதாயத்தை பண்ணவும் முடியாது. இதுதான் உண்மை. ஹைதராபாத்ல இருக்காங்க, சவுதியில இருக்காங்க, இந்த செய்தியை சொல்றாங்க. இந்த செய்தி மூலமா அவங்க எதை சொல்ல விரும்புறாங்க? இதனால இதெல்லாம் அவங்க Facebookல போட்டு என்ன சொல்ல விரும்புறாங்க அவங்க? அதாவது என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் சவுதிக்கு வர்றா இருந்தால் நேர சென்னையிலேருந்து வரலாம், ஒளிஞ்சிக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்ல விரும்புகிறாங்க. எதை சொல்ல? இல்லை, முதல் விஷயம் என்னென்ன அவங்க சொல்ல வர்ற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சவுதிக்கு வர்றாங்க, மெட்ராஸ்லேருந்து வர வேண்டியதானே, ஹைதராபாத் போய் வர்றதுலேருந்து பயந்துக்கிட்டு அப்படி வர்றாங்கன்ற மாதிரி சித்தரிக்கிறது அவங்க நோக்கம். ஆனால் அது பாமரர்களுக்கு சரியாக வருமே தவிர, ஒளிஞ்சிக்கிட்டு போனாலும் மறைஞ்சிக்கிட்டு போனாலும் சவுதியில் தடன்னா அவன் ரெக்கார்டு தான் பார்ப்பான். நீங்கள் ஹைதராபாத் வழியாக போனால் தடுக்கப்பட்டால் உள்ளே போயிட முடியுமா? நீங்கள் எங்கிட்டு போனாலும் போய் அது இது ஒழிகிறதே கிடையாது. இவங்க மக்கள்கிட்ட எப்படி காட்ட நினைக்கிறாங்க, ஒளிஞ்சிக்கிட்டு போகணும். யாருக்கு ஒழியன்னு? அரசாங்கத்துக்கு ஒளிஞ்சிக்கிட்டு போகிறாங்களாம். ஒளிஞ்சிக்கிட்டு போவேலுமா? பாஸ்போர்ட்டை பார்ப்பானா? நீ மெட்ராஸில் ஏறினியா ஹைதராபாத்தில் ஏறினியான்னு பார்ப்பானா? நம்ம ரெக்கார்டு அங்கே இருந்தால் தடனா தடுத்துருவான். அப்படி ஒழிஞ்சிட்டு எவனா தடுக்கப்பட்ட யாராவது ஒரு நாட்டில் நுழைய முடியுமா? அது அறிவாளிகளுக்கு தெரியும். பாமரன் ஆமாம் ஹைதராபாத்தில் போனாங்கன்னு அப்படி நினைப்பான்ல, அவனுக்காக இவங்க எழுதுறது ஒளிஞ்சிட்டு போனாங்கன்னு காட்ட நினைக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அப்போ நம்ம அப்படி போனோன்னே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம குவைத்துடைய நோக்கம் எங்களுக்கு கிடையாது. உம்ராவுக்கு நாங்கள் வர்றோம். அங்கே இருந்த நாள் தான் அதிகம், இங்கே 2 நாள் தான் இருந்திருக்கிறோம், நாளைக்கு கிளம்பிட போகிறோம். உம்ராவுக்கு வர்றதுங்கிற ஒரு இபாதத்துக்கு வர்றதை இதை போய் ஒரு பப்ளிசிட்டி பண்ணி உம்ராவுக்கு போகிறோன்னா வரவேற்க ஒரு கொஞ்சம் பேர் வர்றது, அங்கே போய் இது பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அமைப்பு சார்பாக நம்ம வரல, இயக்க பணி செய்கிறதுக்கும் வரல. இயக்கத்துக்காரங்களுக்கு சொல்லணுங்கிறதோ, அவங்க வரவேற்கணுங்கிறதோ, அவங்களுக்கு மெசேஜ் வைக்கணுங்க எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம வந்தோமா, நம்ம இபாதத்து பண்ணோமா, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோமான்னு இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டால், உம்ரா வர்றதா இருந்தால் ஃப்ளைட்லேயே எஹ்ராம் கட்டிடுவாங்க. அப்போ எஹ்ராமோடு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா 50 பேர் பார்ப்பாங்க. மெட்ராஸ்லையா இருந்தால், மெட்ராஸ்லேருந்து நாங்கள் ஏறினோம்னா என்ன செய்வோம், எல்லோரும் பார்ப்பானா இல்லையா? அவங்க இப்படி பண்ணுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸு காட்டிடுமா இல்லையா? சட்டையை போட்டு போனால் இதை எங்கே போகிறாரு, ஏதோ ஒன்றுக்கு போகிறாரு போலன்னு நினச்சிருவாங்க. அப்போ எஹ்ராமோட போகணுங்கும் போது என்னவாயிரும்னா, எல்லாருக்கும் நம்ம என்ன யோசனம்னா, ஏன் தெரியணும், ஹைதராபாத்லேருந்து எஹ்ராம் கட்டிட்டு போனோம்னா தெலுங்காரன் அவளை தெரியா போகுது, பப்ளிசிட்டி இருக்காது. ஒளிஞ்சிக்கிறதுக்காக இல்லை, இதை நம்ம பப்ளிசிட்டி ஆக்கக்கூடாது, நம்ம செய்ய போகிறது இபாதத்து செய்ய போகிறோம், இது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம ஹைதராபாத்தில் டிக்கெட் போட்டு அங்கேருந்து போட்டு வந்தோமே தவிர ஒளியெல்லாம் முடியாது, எந்த ஒரு நாட்டிலையும் ஒளிஞ்சிக்கிட்டுலாம் போக முடியாது. அப்போ இது ஆகக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் இதில் என்ன நடந்து விட்டது என்றால், நாங்கள் செக்யூரிட்டிலாம் போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எங்கே போனாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரணும். அந்த இப்போ செக்யூரிட்டிலாம் நீங்கள் வாட்டு வந்துட்டு இருக்கலாம், நம்ம எத்தனை மணிக்கு ஏறுறோம், எங்கே இறங்குறோம், அந்த எப்படி மாறுறோம், ஃப்ளைட் நம்பர் வரைக்கும் நாங்கள் சொல்லணும். ஏன் சொல்லணும்னு கேட்டால், அங்கே ஏதாவது எங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா கவர்மெண்ட் தலையிடுவாங்க. இப்போ மலேசியாவுக்கு நம்ம போனோம், அங்கே ஒரு பிரச்சனையாச்சு, நமக்கு அந்த செக்யூரிட்டிலாம் இருந்ததுனால தான் இவங்க எங்கேருந்து தகவல் கொடுத்தாங்க, அவர் விஐபியாக இருக்கார், ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால் இங்கே தூதரகமே இருக்காது, கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க, எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாது, அந்த தூதரகத்தை போய் முற்றுகையிட்டாங்க நம்ம மக்கள்.
விடிய விடிய அவன் தூள் வெளியே வர முடியலை. அப்போ பதட்டமான நிலை இருக்குங்கிறதெல்லாம் அந்த உளவுத்துறை சொன்னதுனால தான் ஒரு செகண்ட் மடமான நிலவை மாறுனுச்சு மலேசியாவில். அப்போ அந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடாதுங்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னா சொல்லிட்டு போகணுன்ட்டு ஒரு மரபு வச்சுருக்கிறாங்க. அதுபோக நாங்கள் 10 நாளைக்குனா அந்த எங்களுக்கு போட்ட செக்யூரிட்டி வேறு வேலை கொடுப்பாங்க. பாதுகாப்பு வந்தாலும் வேறு ஒரு டியூட்டி அவங்களுக்கு கொடுக்கணும், டியூட்டி மாற்றி கொடுக்கணும். அப்போ அதனால் என்ன பண்ணுறோம்னா புறப்புற அன்னைக்கு காலையில் எல்லாத்தையும் கொடுத்து போய் சொல்லுங்கன்னோம். சொன்னோன்னு என்ன செய்வோம், உளவுத்துறையோட ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டால் நம்ம ஒரு செய்தி தெரிஞ்சுன்னு சொன்னால் எல்லா இயக்கத்துக்கும் சொல்லுவான், அவங்க செய்தி நம்மள்ட்ட சொல்லுவான். அது வந்து என்னென்னு கேட்டால் அந்த ரிலேஷன் நமக்கு எதிராக செய்கிறது இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறதுக்காக என்ன செய்கிறது. இப்போ நான் போகிறேன்னொன்னே என்ன முஸ்லீம் இருக்கிறாது ஃபோனை போட்டு இந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டில் போய் இப்படி போகிற ஹைதராபாத் போய் இப்படி சொல்லுவாங்க. இது ஒரு மெசேஜ் சொன்னோன்னே என்ன செய்கிறாங்கன்னா இதை வந்து அந்த இயக்கங்கள் சொன்னோன்னே இதை ஒரு எடுத்துக்கொண்டு இது எல்லாம் பெரிய கண்டுபிடிச்சிடும் உளவுத்துறை வச்சுருக்கோங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுக்குறாங்க. இது சாதாரணமாக எல்லாருக்கும் சொல்லிவிடுவான். அவங்க எங்கேயாவது ஏறினாங்கன்னா எங்களை சொல்லிவிடுவான். அவங்களுக்கு செக்யூரிட்டி இருந்து சொல்லிட்டு போகிற ஆட்களாக இருந்தால் அவங்க எங்கே போனாலும் உளவுத்துறைக்கு தெரியும். உளவுத்துறை தெரிஞ்சால் சக இயக்கங்களுக்கெல்லாம் என்ன செய்வான் சொல்லிடுவான். இதை மட்டும் சொல்ல மாட்டான், கிடைக்கிற எந்த செய்தியுமே எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிடுவான். இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் உடனே ஏதாவது நின்றாங்கன்னு வைங்க, ஒரு தமுகவுடைய ஒரு நிர்வாகியோ அல்லது வேறு முஸ்லீம் நிர்வாகி நின்றாருன்னா அவங்க ஃபோன் போட்டு இந்த இவங்க நிற்கிறாங்க ஒரு மெசேஜ்க்குறான்னு சொல்கிறேன்னு வச்சுருவாங்க. நம்ம நின்று அது மாதிரி போட்டு கொடுப்பாங்க, இந்த இடத்துல நிற்கிறார் கமிஷனர் ஆஃபீஸில் இந்த 2 பேர் நிற்கிறாங்க என்னென்னு பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு எதுக்குன்னா நாளைக்கு நம்ம சில தகவல் கொடுப்போங்கிறதுக்காக வேண்டி அந்த சிஐடி வேலைக்கு அப்படி அந்த தொடர்பு இருக்கணும் நம்மளோட ஒரு அது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. உடனே ஹைதராபாத்தில் ஏறினார்கள், ஹைதராபாத்தில் கடை வீதியில் சுற்றி கொண்டிருந்தார்கள். இவன் இதை மட்டும் சொல்லிட்டான், ஹைதராபாத் மட்டும் தான் சொன்னாவன், ஹைதராபாத் வழியாக போகிறான். இந்த உண்மையை மட்டும் போட்டால் அவங்களுக்கு இழிவாக இருக்க மாட்டாங்க. இந்த உண்மையோடு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹைதராபாத் பக்கத்தில் ஃப்ளைட்டில் ஒரு பொம்பளை உட்காந்துருந்துச்சு, அவங்க பார்த்தாங்க ஹைதராபாத் கடை வீதியில் நடமாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னு இவங்க பில்டப் கொடுத்து தம்மாமில் இறங்கி மசூரா பண்ணி கொண்டிருக்கிறார்கள்லாம் கொடுத்தா அவ்வளோ பொய்யாயிருச்சு. ஏன்னு கேட்டால் நம்ம அப்படி போயிருப்போம். நாங்கள் போர்டிங்கெலாம் போட்டு அங்கே உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் இருக்குது ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு, கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்போ பாம்பு பிளாஸ்ட்னு வருது தகவல். ஹைதராபாத்தில் வந்து பாம்பு பிளாஸ்ட்னு அப்போ தான் நடக்குது. பாம்பு பிளாஸ்ட் அன்னைக்கு தான் நாங்கள் புறப்படுறதா இருந்தது. அப்போ உடனே நிர்வாகத்தில் கேட்டால் அவங்க ஊரடங்கு போட்டான், நியூஸ் பார்த்துட்டு ஊரடங்கு போட்டான்னு சொல்லிட்டாங்க. ஊரடங்கு போட்டால் அந்த ஊருக்கு போனோம்னா வெளியேறவும் முடியாது. ஊரடங்குனா இராணுவ கண்ட்ரோல் ஆயிரும், வெளியே போனால் சுடுவான். அப்போ நம்ம ஹைதராபாத்தில் இறங்கி எங்கே நிற்கிறது, நம்ம ஒரு இடத்துல தங்கி மறுநாள் காலையில் போகிறதா இருக்கும். தங்குறதுக்கு ஹோட்டல் எப்படி போகிற, நடந்து போக முடியாது, சுட்டு போடுவான், ஆட்டோ வரமாட்டான், டாக்ஸி வரமாட்டான், கார் வரமாட்டான், ரோட்லேயும் நிற்க முடியாது. முடிஞ்சால் நம்மளையும் சேர்த்தாலும் சேர்த்துருவான் கேஸில். பாச தெரியாத ஊரில் போய் நீ தான் குண்டு வைக்க வந்திருக்கிற, குண்டு வச்சுட்டு தப்பித்து அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அப்போ இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து உடனே கேன்சல் பண்ணுவாங்க. பரப்புனதுக்காக கேன்சல் பண்ணலை, கேன்சல் பண்ணுறது அந்த குண்டு வைத்த ஒரு காரணத்தினால உடனே கேன்சல் பண்ணி என்னைக்கு வேணாலும் போய்க்கலாம். 1 மாதம் விசா இருக்குது உம்ராவுக்கு, நம்ம 2-3 நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது போய்க்கணும்னு சொல்லி வந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணோம்னு கேட்டால் இந்த டிரான்சிட் ஃப்ளைட்டில் ஏறி மஸ்கத்து வந்து அப்படி வந்தோம்னா அங்கே வந்து இஹ்ராம் கட்டிக்கிடுவோம். மெட்ராஸில் ஏறும்போது சாதாரணமாக ஏறிட்டு மஸ்கட்டில் இறங்கி இஹ்ராம் கட்டிட்டு அப்படி பண்ணிடுவோன்னு ஒரு ஐடியா பண்ணி அடுத்த நாள் ஃப்ளைட்டில் பிடிச்சி வந்து சேர்ந்தோம். இது சாதாரணமாக இது ஒரு பெரிய திட்டமோ இது மறைக்கிறதோ ஒன்றும் கிடையாது. இதில் வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்துறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து எப்படி இருந்தாலும் அதுதான் தெரியக்கூடிய விஷயம். இது ஏன் இப்படி இதெல்லாம் கவனிக்கிறான்னு தெரியல. எவ்வளோ சமுதாய பணிகள்லாம் இருக்கிறது. அது ஃப்ளைட்டில் போனால் என்ன, அதில் போனால் என்ன, ஹைதராபாத் வழியாக போனால் தான் என்ன, இதெல்லாம் ஒரு மேட்ரா. இது அவங்களுக்கு வேலை இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா இதையே தான் இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு 2 விஷயம் நீங்கள் எங்கே ஒன்று தெரிஞ்சிடும்ல. அது ஒரு மெசேஜ் உள்ள அடங்கியிருக்கு. ஹைதராபாத் கூட கண்டுபிடிச்சமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒன்றுமே கிடையாது. பிள்ளைங்க இது சாதாரணமாக தெரிஞ்சு போகிற விஷயம். 2வது வந்து பயந்துக்கிட்டு போகிறாங்கன்னு ஒரு சித்திரம் உண்டு. ஆனால் அவங்க தோற்று தான் போவாங்க. அவங்க அந்த இதில் வந்து ஜெயிச்சதே கிடையாது. இந்த மாதிரி வழிமுறையில் போய் ஒரு விஷயத்திலும் அவங்க ஜெயிச்சதில்லை. அதுதான் காரணம். இல்ல அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா ஆன்லைன் பேஜ்ல வெள்ளிக்கிழமை ஜும்மா வரையில நீங்க பேசுறீங்க. ஆமா. அப்ப மறுநாள் சனிக்கிழமையே சவுதியில இருக்கிற மாதிரி போட்டோ Facebookல போட்டுருக்காங்க. அப்ப அதை வந்து எடிட் பண்ணி போட்டுருக்காங்க ஜும்மா. அது வெள்ளிக்கிழமை ஜும்மா பயானே இல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க சவுதியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஜும்மா ஊரே நெட்ல இருக்கு பாருங்களேன். எடிட் பண்ணி போடுறாங்க, படத்தை மட்டும் காட்டினா எடிட் பண்ணி போடுறான்னு சொல்லலாம். உரை சொல்லும் போதே இதை உட்கார்ந்து இருக்கிறாருன்னு காட்டுறாரு. ஜும்மா உரையிலேயே லைவ்ல இதோ பிஜே உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்ல முடியும். அதாவது அவங்க ஆமாங்க சனிக்கிழமையே வந்துட்டு நாங்கள் தான். நாங்கள் வியாழக்கிழமை ரிட்டர்ன் ஆகிறோம், திருப்பி வர்றோம், வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் கலந்துக்கிறோம், சனிக்கிழமை ஏறிட்டோம். வந்தோன்னு முதல்ல என்ன செய்வோம், முதல்ல உம்ரா தானே பண்ணுவோம், வேற எங்கேயா ஊரை சுத்திரா போவோம். சனிக்கிழமையே இஹ்ராம் கட்டிட்டு உம்ரா செய்யறது பெரிய ஆச்சரியம் கிடையாது.
இதை வந்துக்கிட்டு அவங்க பொய்யை மையாக்குறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, திருப்பி திருப்பி ஒரு பொய்க்கு பல போய் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு மேட்ரே இல்லை கேட்டால், இதெல்லாம் ஒரு சர்ச்சைக்குரிய மேட்ரோ, இது ஒரு சமுதாயத்துக்கு பயணம். எதில் போனால் என்ன, யார் எதில் போனால் என்ன, எத்தனை இயக்க தலைவர்கள் எதில் போகிறாங்க நம்ம கேட்டுகிட்டா இருக்கிறோம். இதனால் என்ன சொல்ல வர்றாங்கன்னு நமக்கு தெரியல. நடத்திட்டு இருக்கிறாங்க. அதான் கரெக்டாக சொல்றீங்க நீங்கள். கேளுங்க, உங்கள்ட்ட உள்ள உங்களுக்கு எப்படின்னா இப்போ விடுதலை புலிகளுக்கு வந்து நம்ம வந்து ஆதரவாக இல்லை. இஸ்லாமியர்களை வந்து கொலை பண்ணாங்க கொண்டாங்க, எவ்வளோ நிகழ்வுகளில் நீங்களும் பேசியிருக்கீங்க, சில உண்மைகள்லாம் வெளியாயிருந்துச்சு. இருந்தாலும் கூட இந்த சேனல் 4 வெளியானதற்கு பிறகு, சேனல் 4 வெளியிட்ட பிறகு பொதுமக்களை கொன்று குவித்த இலங்கை இராணுவத்தை அல்லது அதற்காக உங்கள் அமைப்பிலிருந்து ஏதாவது கண்டனமோ அல்லது அதற்கான அறிக்கையோ ஏதாவது நீங்கள் செய்தீர்களா? தலைவர்கிட்ட கேட்குற கேள்வியை சொன்ன இது வந்து இன்னைக்கு ஆன்லைன் பேஜில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம். இதே கேள்வியை, இந்த கேள்வியை கேட்டு இதற்கான பதில் இன்னைக்கு காலையில் பெரிய ஆர்டிக்கலே போட்டிருக்கிறோம். அதில் வந்து அது தகவலுக்காக சொல்லிக்கிட்டேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால், விடுதலை புலிகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்பாவிகளை கொள்றதுங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அப்பாவிகள் கொள்வது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த புலிகள் வந்து அவங்களுக்கு நடந்ததை கண்டிக்கிறதா இருந்தால், அவங்க நிகழ்த்தின படுகொலை இதை விட கொடூரமாக இருந்தது. இந்த இதை விட சின்ன பிள்ளைகள்லாம் பள்ளிவாசல் வச்சு கொண்டுறாங்க. பிரபாகரன் மகனுடைய விட சின்ன வயசு பிள்ளைகளையெல்லாம் பள்ளிவாசலை வச்சே சுட்டு கொண்டுறாங்க. ஊருக்குள்ளே நுழைஞ்சி காத்தாங்குடியில் கொலை பண்ணாங்க, புலனர்வுங்கிற ஊரில் அது மாதிரி பண்ணாங்க. யாழ்ப்பாணத்திலேருந்து சிறுவர்கள்னு பார்க்காம எல்லாத்தையும் தான் 24 ஹவர்ஸ் டைம் கொடுத்து வெளியேற்றினாங்க. 2000 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு 24 மணி நேரத்தில் எல்லோரும் வெளியேறணும். அப்போ அந்த மக்கள்லாம் வெளியேறி வந்து அகதிகளாக இலங்கையில் ஒரு நாட்டில் உள்ளவன் அந்த நாட்டில் அகதியாக இருக்கிறது அது ஒன்று தான். அகதினா வேறு நாட்டுக்கு போயிடுவான். சொந்த நாட்டில் அகதியாக இருக்க முடியுமான்னா இலங்கையில் இருந்தாங்க. வடக்கிலிருந்து விரட்டப்பட்டவர்கள்லாம் முஸ்லீம்கள் பகுதியான கிழக்கு மாகாணத்தில் வந்து கடற்கரையோரத்தில் டென்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருடங்கள் 20-25 ஆண்டுகளாக அவங்க அகதியாகவே இருந்து கொண்டு எந்த ஒரு சொந்த வீடு இல்லாமல், ஒரு சொத்து சுகம் இல்லாமல், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அற்பமான அந்த உதவி வைத்து கொண்டு கிழிந்த சட்டையை போட்டு நாங்கள்லாம் போய் பார்த்து கண்ணீர் விட்டோம். அந்த புத்தளத்துக்கு அகதி முகாம்லாம் நாங்களே போய் பார்த்தோம், அந்த மக்களையெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி காத்தாங்குடி பள்ளிவாசலில் இவர்கள் நடத்திய துப்பாக்கி சுடு அந்த குண்டுகள் பாய்ந்த அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கும் வச்சுருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்து வீடியோ பண்ணி வந்திருக்கிறோம். அப்போ இவங்க செஞ்ச கொடூரம் வந்து இதெல்லாம் மிஞ்சின கொடூரத்தை இவங்க செஞ்சாங்க. இவங்களுக்காக வந்து குரல் கொடுத்தல் என்பது நியாயம் கிடையாது. அது பொதுவாக கண்டிக்கலாமே தவிர இதை விட மோசமாக செய்யும்போது தான் யாரும் கண்டிக்கவே இல்லை. முஸ்லீம்களை சுட்டுக் கொள்ளும்போது இந்த தமிழ் பேசுகிறவங்களாம் எங்கே போயிருந்தாங்க? அதே மாதிரி வந்து அங்கே வந்து மத்திய மாகாணத்தில் வந்து சிங்களவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க, வடக்கு மாகாணத்தில் வந்து இந்து தமிழர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ இவர் தனியாக எங்களுக்கு சுயராஜ்யம் வேணும்னு கேட்கையில் அவர் வடக்கு மட்டும் கேட்டிருந்தாருன்னா அவர் வந்து ஜெயிச்சிருக்க முடியும். அவர் என்ன செய்கிறாருன்னா முஸ்லீம்களுடைய பகுதியை சேர்த்துக்கிட்டு வாழ போகிறாங்களாம். கிழக்கு வந்து ஒரு பார்ட்டியாக சேர்க்கக்கூடாது. முத்தரப்பு பேச்சுவார்த்தையை மறுத்தாங்க அவங்க. முஸ்லீம்கள் செயல் என்ன செய்யணும்னா முத்தரப்பு பேச்சுவார்த்தை, அரசாங்கம் முஸ்லீம் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த முஸ்லீம் பிரதிநிதிகள் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த புலிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் பிரச்சனை தீர்க்கணுங்கிறோம். அப்போ கிழக்கு மாகாணத்தை முஸ்லீம் மாகாணமாகவும் வடக்கு மாகாணத்தை இந்து தமிழர் முஸ்லீம் தமிழர் இந்து தமிழர் சிங்களவர் அப்படி 3ஆகத்தான் பிரிக்கிறாந்தா பிரிக்கணும். சுயாட்சி தனி நாடு கேட்கறது இல்லை. அந்த பேச்சு நடக்கும் பொழுதெல்லாம் இவங்க கோரிக்கை எதனால் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா முஸ்லீமை எங்களை கீழே கொண்டு வருவோம், அந்த மாநிலத்தை நாங்கள் ஆளுவோம், 2ஆக தான் அந்த சுயராஜ்யம் தரணுன்ற அளவுக்கு முஸ்லீம் துவேச பிடித்தவர்களாக அவங்க இருந்தாங்க. முஸ்லீம்களை அடக்கி ஆளணும், முஸ்லீம்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தார்கள். அதுபோக அவங்க வந்து தனியாக அகதிகளாக வந்த பிறகு கூட காத்தாங்குடி பார்டர், வடக்குக்கும் கிழக்குக்கும் பற்றியில் பார்டராக இருக்குது. அங்கேருந்து என்ன செய்வாங்கன்னா இரவோட இரவாக ஊருக்குள்ளே நுழைவாங்க. 4 பணக்காரன் தூக்கிட்டு போயிடுவாங்க. காத்தாங்குடியில் வந்து பெரிய செல்வந்தர்களை தூக்கிட்டு போய் குடும்பத்தாரை மிரட்டி 5 கோடி கொடுத்து கூட்டிகிட்டு போ, 10 கோடி கொடுத்து கூட்டிகிட்டு போன்னு சொல்லி பணம் பறித்தாங்க. வீடு வாச சொத்தையெல்லாம் விற்றுட்டு நம்ம மக்கள் அந்த அவங்கள மீட்டிட்டு வந்தாங்க. பணம் கொடுக்க முடியாது என்றாலோ அதுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னாலும் சுட்டு தள்ளி பணத்தை கொண்டாந்து போட்டு போனாங்க. இதை மாதிரி உலகத்திலே மகா கிரிமினல் சக்திகளாக இவங்க யாருமே இருந்ததில்லை.
ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி தான் ஒழிக்கப்பட்டிருக்குது. ராஜபக்சே அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு நல்லவர்கள் கிடையாது, அதில் டவுட்டு கிடையாது. இவங்க அதை விட கெட்டவர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்காக எப்படி நம்ம அனுதாபம் தெரிவிக்க இயலும்? இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கும் பள்ளிவாசலை இடித்து கோயிலாக்குனாங்க, வடக்கில் உள்ளதெல்லாம் கோயிலாக்குனாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் பார்க்காம கொலை பண்ணாங்க, அப்பாவிகளை கொலை பண்ணாங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இதுவாவது இராணுவ யுத்தத்தில் அதெல்லாம் செய்வாங்க. எல்லாரும் செய்யக்கூடாது தான், ஆனால் செய்வாங்க. யுத்த காலத்தில் வந்து சின்னது பெருசுன்னு பார்க்காம கண்ணா பின்னாடி தான் என்ன செய்வாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அப்போ யுத்தம் இது உனக்கு எனக்கு யுத்தமா? முஸ்லீம்களுக்கு அவனுக்கு யுத்தமாக நடந்துச்சு? யுத்தமே கிடையாது. வழியை வந்து நம்மளை அவனோடு சேர்ந்து கலந்துருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டாங்க. தனியாக வந்து ஒரு இடத்துல இருந்து அங்கேயும் வந்து சுட்டு தள்ளிட்டு சும்மா தொழுதுட்டு சுட்டு போனாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே சுட்டு பெரிய கபருஸ்தான் போட்டு வச்சுருக்காங்க. 60 பேர் 40 பேர் நினைக்கிறேன். அவ்வளோ பேர் ஒரே நாளில் சுட்டு தள்ளிட்டு போனாங்க. அதில் காயமடைந்து பிழைத்த 2 சகோதரலாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அந்த மாதிரிலாம் இதை வந்து எந்த ஒரு மனசாட்சி உள்ள முஸ்லீமும் புலிகளுக்கு என்ன நடந்தாலும் அது கவலைப்படவே மாட்டான். விடுதலை புலிகளை எந்த மாதிரி அவன் அழித்திருந்தாலும் ஒரு முஸ்லீம் வந்து அது கவலையப்பட தேவையில்லை. அவன் உள்ளூர சந்தோஷம் தான் படுவான். அந்த அடிப்படையில் நாங்கள் கண்டிக்கவும் மாட்டோம், அதை வந்து இதுக்கு எதிராக அறிக்கை கொடுக்கவும் மாட்டோம். அதனால தான் நாங்கள் மௌனமாக இருக்கிறோம், தெளிவாக அதில் விளக்கியும் இருக்கிறோம். இந்த வாரம் உணர்வுகளே அது வந்திருக்கு. இந்த வாரம் உணர்வுகளை எப்போ வரும்? வறுப்பு கொடுங்க, அதில் போட்ட ஆத்திரங்களோட எல்லா விவரமும் வருது. அதில் இந்த ஒரு கடைசியான கேள்வி, உங்களுடைய போராட்டங்களினாலும் முற்றுகை போராட்டங்களினாலும் நீங்கள் சாதித்தது, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சாதித்தது என்ன? சாதித்தது என்னன்னா, ஒரு ஜனநாயக நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு நல்லது கெட்டதை முடிவு செய்வதாக இருந்தாலும் ஓட்டு அடிப்படையில் தான் முடிவு செய்வாங்க. அப்போ ஒரு சமுதாயத்தை திரட்டி ஒரு கோரிக்கை வைக்குது என்று சொன்னால், இதை செய்யலைன்னா ஓட்டு போயிடும், எதிர்த்து வாக்களித்தார்கள்னா நமக்கு பாதிப்பாயிரும்னு ஒரு அரசியல்வாதிக்கு நம்ம உணர்த்தினால் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்பது இதான் லாஜிக்கு. இது லாஜிக்கு தான் இந்த அடிப்படை. அப்போ இந்த ஜனநாயக நாட்டில் போய் நம்ம அருவாகத்தியை தூக்கிட்டு போய் ஒன்றும் செய்யவும் முடியாது. நம்மளே 200 தொகுதியில் ஜெயிச்சு முதலமைச்சராகவும் முடியாது. அந்த வீதாச்சார பிரதிநிதித்துவமும் கிடையாது. சட்டசபை போனால் நம்மளும் அந்த சாக்கடையில் விழுந்து நாசமாக போயிட போகிறோம். அப்போ இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் நம்ம இறங்கி மக்கள் சக்தியை காட்டி, இவங்க வந்து உன்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா எதிராக திரும்பிடும் ஓட்டுங்கிற பயம் காட்டினால் அப்போ தான் அந்த கோரிக்கையை வெல்ல முடியுங்கிறது தான் அது சரியான தீர்வாக இருக்கும். நாங்கள் கணிச்சு அந்த மாதிரி நம்ம இறங்கி பல சாதனைகளை செஞ்சுருக்கிறோம். இப்போ இடஒதுக்கீடு முதல்ல கேட்கும் பொழுது அப்துல் சமீத் சாஹிப் என்ன பண்ணார்னா, மறுமலர் மணிச்சுடர் பத்திரிகையில் எழுதினார், இடஒதுக்கீடு கிடைக்குமா, தனி பாகிஸ்தானை பிரித்து கேட்குறாங்க, சிறு பிள்ளைகள் அரசியல் பக்குவம் இல்லாதவர்கள் வந்து இப்படி பேசுகிறாங்கன்னு அவர் எழுதினார். இந்த இடஒதுக்கீடுன்னு கேட்கும்போதே இப்படி தருவான், இந்த நாட்டில் இப்போ முன்னொரு பாகிஸ்தானை உண்டாக்க பார்க்குறாங்களா, அது அரசியல் முதிர்ச்சி வேண்டாமா, இதெல்லாம் எந்த காலத்திலே நாங்கள் கைகளை விட்டோம், இது நடக்காதுன்னு சொல்லி விட்டோம்னு சொன்னார். அந்த ஒரு விஷயத்தை தர வச்சது எப்படி தந்தாங்க? முஸ்லீம்களே அது கிடைக்காதுன்னு சொன்ன ஒரு விஷயம், அதே அந்த பல தடவை மறுத்த விஷயம், கோர்ட்டில் இருக்குது, வழக்கு இருக்குது, 69 சம்பந்தமாக தீர்வு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த கருணாநிதி, சட்டசபையில் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன கருணாநிதி, ஆந்திராவில் கொடுத்ததை கண்டித்த ஜெயலலிதா, இவங்களெல்லாம் வைத்திருக்க அரசியல் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல 3.5% தனியாக இடஒதுக்கீடு வாங்கினது எப்படி? அப்போ இதுக்கு மேலே என்ன சாதிக்க முடியும்? ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அதை எடுத்துக்கொள்கிறோம். அது மாதிரி எத்தனை இடங்களில் கலவரம் நடக்கும், பொய் வழக்கு போடுவாங்க, கைது பண்ணுவாங்க, அது இஷ்யூ ஆக்குவோம், உடனே என்ன செய்கிறாங்கன்னு அது தீர்வு. தடியடி நடத்தினாங்க, 1,00,000 பேர் சிறை செல்ல தயார்னு அறிவித்தோம், அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாங்க, அந்த கேஸை பூரா வாபஸ் பண்ணாங்க, நோட்டீஸ் கொடுத்த கேஸெல்லாம் உடனே வாபஸ் வாங்கினாங்க. இது வந்து நீங்கள் ஒரு சட்டசபையில் பேசினா கூட அப்படி நடந்திருக்காது, வாபஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. சட்டசபையில் குரல் கொடுத்தா கூட இடஒதுக்கீடு வந்திருக்காதீங்க, இந்த 4 பேருடைய ஓட்டு தான் போகும். அப்போ 1,00,000 பேர் 10,00,000 பேர் 20,00,000 பேர் திரண்டுக்கிட்டு ஒரு கோரிக்கை வச்சோம்னு சொன்னால் அதை நிறைவேற்றுவாங்க. அப்போ ஒரு கடைசியாக ஒரு உதாரணம் சொன்னால், இந்த விஸ்வரூபம் படத்தை எடுத்துக்கிறங்க. எதுக்கு இந்த கவர்மெண்ட் தடுத்தாங்க? ஜெயலலிதா வந்து முஸ்லீம் அனுதாபியா? இல்லை. கமலஹாசன் அவங்களும் ஜாதியில் ஒரே ஜாதிக்காரங்க, அவங்க 2 பேருமே பிராமணர்கள் தான், 2 பேரும் திரைத்துறையிலேருந்து வந்தவங்க. அதே சினிமாவில் வந்து இதே மாதிரியான வேலைகளை தான் ஜெயலலிதாவும் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ திரைத்துறையில் இருந்தவங்க, ஒரு இனத்தை சேர்ந்தவங்க, அந்த திரை அறிமுகத்தினால தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. முஸ்லீமுக்கு சாதகமாக இருக்கணுங்கிற கொள்கை அவங்களுக்கு இல்லை. ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம வந்து அந்த அமைதியறியுமா, ஆனாலும் என்ன செய்கிறாங்க, ஒரு களம் இறங்குறோம், எல்லா இயக்கத்துக்காரங்களுக்கும் மனு கொடுத்தாங்க. நம்ம என்ன செஞ்சோம்னா, ஓடாது,
தமிழகத்தில் எங்கும் ஓடாது என்று ஓப்பனாக இணைஞ்சோம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். மற்றவங்களாம் மனு கொடுத்தாங்க, நாங்களும் மனு கொடுத்தோம். மனுவோட நிப்பாட்டிக்கிறல, எல்லா திரைப்பட தியேட்டர்களையும் முற்றுகையிடுவோம்னு போலீஸ்லையும் போய் கடிதம் கொடுத்தோம். ஒரு தியேட்டர் கூட தொடர்ச்சியாக எத்தனை காட்சி போட்டாலும் அத்தனை காட்சிக்கும் தொடர் முற்றுகை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு போலீஸில் கடிதம் கொடுக்குறோம், போஸ்டர் அடித்து ஒட்டுறோம். உளவுத்துறை அங்கே தகவல் சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த மக்கள் திரளுவாங்க போல இருக்கு, பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை என்னன்னாவும் முஸ்லீம்களுக்கு எதிராக தடியடி அது மாதிரி சில விஷயங்கள் நடந்தால் ஓட்டு கம்ப்ளீட்டாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு ஜெயலலிதாவுக்கு வந்துகிட்டு இருக்குது. இப்போ கருணாநிதி தான் முஸ்லீம் நண்பருங்கிறது மாறி போச்சு. ஓரளவுக்கு இப்போ 50-50 லெவலில் இப்போ அவங்களும் ஓரளவுக்கு முஸ்லீம்களை வென்றெடுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு போலீஸை பயன்படுத்தி அதனால ஒரு தடை துப்பாக்கி சொல்லி 2 பேர் செத்துக்கிட்டு போயிட்டான்னு காயமடைஞ்சான்னு வைங்க, டோட்டலாக எல்லா ஓட்டும் மாறிடும். அப்போ அந்த பயத்தில் அந்த பேட்டில் அவங்க சொல்கிறாங்க, அப்படியே 7 லட்சம் பேர் தௌஹீத் ஜமாத்தில் மட்டும் இருக்கிறாங்க. அவங்க வாயிலிருந்து நம்பர் வருது, தௌஹீத் ஜமாத்தில் மாத்திரம் 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 23 அமைப்புகள் வேற அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் 2 ரோட்டில் இறங்குனாங்கன்னா நாங்கள் என்ன போலீஸுடைய நம்பர் எவ்வளவு, எத்தனை தியேட்டரில் ஓடுது, ஒரு தியேட்டருக்கு எத்தனை பேரை கொடுத்தா சரியாக வரும்னு கணக்கு பண்ணி முடியுமா, சாத்தியமற்றதுன்னு சொல்லி காரணத்தை விளக்கி அவங்க தடை நம்மள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம அந்த கோரிக்கையை ஜெயிச்ச பிறகு தான் அனுமதிச்சாங்க. அப்போ இது எதனால் நடந்தது? நம்ம சட்டசபையில் போய் குரல் கொடுத்தா நடந்துச்சு, பார்லிமெண்ட்டில் பேசிய நடந்துச்சு? இல்லை, மக்கள் சக்தியை வச்சு நடக்குது. மக்கள் சக்தியை வச்சு கலவரம் நடந்தாலும் சரி, எத்தனை கலவரங்களில் நம்ம மேலே உள்ள பொய் வழக்கு போட்டதெல்லாம் வாபஸ் வாங்க வச்சுருக்குறோம். ரிமாண்ட் பண்ணிட்டான்னு சொன்னால் இதே எண்ணிக்கைக்கு அங்கேயும் போட வச்சுருக்குறோம். ரிமாண்ட் பண்ணி கோர்ட்டுக்கு செய்ய முடியாதுமா? அப்போ இங்கே 50 அங்கே 50 இப்படி சமமாக இப்படி கலவரம்னா சமமாக தான் முடிக்கணும்னு சொல்லி போராடி அப்படியெல்லாம் பல இடங்களில் இணைஞ்சிருக்கிறோம், செய்ய வச்சுருக்கிறோம். அது பெரிய ஒரு பட்டியலை லிஸ்ட்டாக சொல்லலாம். உங்களுக்கு இந்த எண்டு ஒன்று அந்த எண்டு ஒன்று இடஒதுக்கீடுங்கிறது ஒரு இது. லாஸ்ட்டாக கிட்டத்தில் நடந்தது இந்த விஸ்வரூபத்தை சொல்கிறேன். அப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போராட்டத்தின் மூலமாக ஜனநாயக நாட்டில் ஜெயிக்க முடியும். சர்வாதிகார நாட்டில் குவைத்தில் இந்த சுட்டுத்தட்டு போயிடுவான், உங்கள் ஓட்டு அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு சுட்டுத்தரனால நீங்கள் ஓட்டு போட்டு அவனை அதுக்கு போகிறதில்ல. ஜனநாயகம் இருக்கிற எந்த ஒரு நாடாக இருந்தாலும் மக்கள் ஒரு விரும்புகிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெல்லி மாணவி கற்பழிப்புன்னு வந்துச்சு, அப்படியே மாற்றுறாங்க. சட்டத்துக்கு விரோதமாக எல்லாரும் பேசுகிறான். மக்கள் உணர்வு எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு 18 வயசு பையனை மேஜர் ஆக்கணும், அது அந்த பையனை இதில் சேர்க்கணும், சட்டம் திருத்தணும், வருமா கமிஷனை போடணும், மரண தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயங்களை கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, ஆய்வுக்கு எது நடக்குன்னா மக்களுக்காக வேண்டிதான். மக்கள் ஒரு விஷயத்தில் திரண்டாங்கன்னு சொன்னால் சட்டம்லாம் மாறிடும். பிரதமரே சட்டத்துக்கு அப்பாற்பட்டு பேசுவார், முதல்வரே சட்டத்துக்கு கீழே போட்டு பேசுவாங்க, மக்களுடைய நிலைமைக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க பேசுவாங்க. இதுதான் இந்த ஜனநாயக நாட்டில் செய்ய முடியும். அதான் தௌஹீத் ஜமாத்து என்ன செய்யுதுன்னா, இதுதான் ஒரே வழி என்று விளங்கி கொண்டு அந்த பக்கம் போயிடாம கோழைத்தனமும் போயிடாம, அதே மாதிரி அரசியல் ஆசையில் விழுந்து போய் நம்மளை வளப்படுத்திக்கிற போயிடாம போராளிகளாக மட்டுமே நம்ம இருக்கணும் என்றால் இதுதான் வழின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய சாதிச்சிருக்கிறோம். இனியும் நிறைய நம்மளுக்கு என்ன செய்ய முடியும். இன்னும் சொல்ல போனால் இதை கூட சொல்லலாம், அந்த மலேசியா சொன்னா இல்லையா, அது கூட மக்கள் சக்தியை வச்சு தான் நம்ம வந்துச்சு. ஒருத்தன் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது மலேசியாவிலேயும். நாங்களே இந்த ஜெயிலில் பார்த்தோம், ஏராளமான அப்பாவி மக்கள் உள்ளே கடந்து பல வருடங்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் வெளியேற்ற ஒன்றும் முடியலை. அந்த நாட்டில் எவனும் பேசவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாடை பணியை வச்சது இந்த மக்கள் தானே, தூதரகத்தை முற்றுகை வச்சு தானே. அதனால் இந்த வழி தௌஹீத் ஜமாத் எடுத்திருக்கிற இந்த வழி தான் தமுகவில் எடுத்தாங்க. கூட்டங்கள் வந்தவங்க அவங்களுக்கு ஒரு ஆசையை மாறிட்டாங்களே தவிர இதுக்காக தான் அந்த அமைப்பு உண்டாக்கப்பட்டுச்சு. நம்ம அந்த பாலிசியை கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம், பேரை மட்டும் வச்சுட்டு இருக்கிறாங்களே தவிர அந்த பாலிசியை கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் மக்கள் திரண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அடிப்படையான அடுத்த 3 மாதத்துல அடுத்த 2ஆம் பாகம் வெளியிட போதா சொல்லியிருக்காங்க, தகவல் இருக்கு. இப்ப அது இதாவது ஆப்கானிஸ்தான் இப்ப அடுத்து வர்றது இந்தியாவிலேயே மையப்படுத்தி எடுத்திருக்கிறதுனால இன்னும் ஆழமா அதுல கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு அதுக்கான எதுவும் நடவடிக்கை அடுத்த படம்லாம் எடுக்க மாட்டாருங்க. அது எடுத்து வைத்திருக்காங்க, அதெல்லாம் எதெல்லாம் சும்மா சொல்றது. அப்படி ஒரு 2ஆம் பாகம் வரவே வராது. அதற்கான அதை ஒட்டிக்கட்டின கோழைகள் அந்த பேச்சுவார்த்தையின் போது நம்ம கண்டோம். ஆடி போய் விழுவிழுத்து போய் அந்த மாதிரிலாம் தைரியமெல்லாம் கிடையாது. பயந்துட்டானே, என்ன வேண்டாலும் நடந்துன்னு போல இருக்கு. மணிரத்னம் கதை தான் உனக்கு ஏற்படுங்கிற அளவுக்கு நம்ம மக்கள் பேசுகிறாங்க. கமலஹாசன்ட்ட நீ மட்டும் வெளியிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு மணிரத்னம் வீட்டில் கொண்டு போட்டாங்க, நல்லா வெடிக்கலை, அதான் உனக்கு ஏற்படுங்கிற அளவுக்கெல்லாம் சொன்ன ஒன்று ஆள் ஆடி வரவே வர தயாரித்து வச்சிருந்தாலும் வெளியிட மாட்டான்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரி எல்லா திரையில் உள்ளவங்களும் பயந்து போய் நடுங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 15-20 வருஷத்துக்காவது இது வேலை செய்யும் இந்த மருந்து. அப்புறமே லேசாக அப்படி ஆரம்பிப்பாங்க.
புதுசாக எடுக்கிற எவனுமே என்ன செய்ய மாட்டான், முஸ்லீம்களை சீண்டக்கூடாத அளவுக்கு ஒரு பாடம் கற்பிச்சு. ஏன்னா ஒரு 2 நாள் ஓடலைன்னா அந்த வட்டி கொடுத்து லாஸ் ஆயிடுவானுவோம். உரிய நேரத்தில் வெளியிட்டு ஒரு வாரம் லேட்டாக்குனாலேயே ஒரு வாரத்துல வட்டி அவனை சாப்பிட்ரும். அந்த மாதிரி வந்து சம்பாதிக்கிறது தான் பணம் எடுக்கிறான். சம்பாதிக்க முடியாது, தியேட்டர்காரன் போட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்தால் என்ன செய்வான், ஆடி போயிடுவான். அது போக என்னென்னு கேட்டால், இது கமலஹாசன் இந்த டயலாக் விடுவதற்கு ஒரு காரணம் என்னென்னா, இவர் ஏற்கனவே அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்க எம்பசியில் போய் அங்கே உள்ள டீட்டெயிலாம் வாங்கி இந்த படத்தை போய் காட்டி அப்ரூவல் வாங்கி அமெரிக்க குடியுரிமை அவர் ஏற்கனவே வாங்கிட்டார். இந்த படத்தோடு அவர் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வச்சுருந்தார். இப்போ இதை காரணம் காட்டி நாட்டில் ஜனநாயக நாட்டில் இல்லாட்டி கேரளாவுக்கு போ, தமிழ்நாட்டில் படம் வெளியிட்டு மராட்டியாவில் சிவசேனா இருக்கனால அங்கே இருக்க வேண்டியதானே, இந்தியாவில் இருக்க வேண்டியதானே, அமெரிக்காவுக்கு நாட்டை விட்டு போக போகிறாராம். ஜனநாயகம் இல்லாட்டி நாட்டை விட்டு போகிறது என்ன முன்னாடி எடுத்த முடிவு. அமெரிக்காவில் குடியுரிமை வாங்கி அங்கே போய் செட்டில் ஆகி இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக ஒரு படம் எடுத்து ஆஸ்கார் விருது வாங்கலாம், அங்கேயே செட்டில் ஆகிடலாங்கிறதுக்கு ஒரு முடிவு. வீடெல்லாம் வித்துட்டேங்கிறாரு முதல்ல, பற்றிலாம் இல்லையா, வீடெல்லாம் அடமானம் வச்சாச்சு, எல்லாம் வித்துட்டு ஓடுறதுக்கு முன்னாடி முடிவு எடுத்தாச்சு. படத்துக்கு சம்மந்தம் இல்லை, படம் நல்லா ஓடி இருந்தாலும் அவர் அமெரிக்காவுக்கு போகிறாள் தான். அதனால் அவர் 2ஆம் பாகம் இருக்கவே மாட்டார். படம் ஓடி இருந்தாலும் இருக்க மாட்டார், தடை செய்யப்பட்டிருந்தாலும் இருக்க மாட்டார். இப்போ என்ன சின்ன ஒரு வாரம் 10 நாள் ஆள் அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுவார். இனி தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ வரமாட்டார். அதான் உண்மை. பேச்சுவார்த்தை நடந்து அங்கே போயிட்டார். எல்லாமே அங்கே தான் இனிமேல் அவர் இருப்பார். அதனால சொன்னதை தவிர 2ஆம் பாகம்லாம் எடுக்க மாட்டார்.